9:30 மணிக்கே நான் ஃப்ரீ ஆகிட்டேன். 9:27க்கு வந்து உட்கார்றேன், கண்ணாடியில் உட்கார்றேன், ட்ரெஸ்ஸு மாற்ற தோணலை. அப்புறம் நானே கிச்சனுக்கு போய் நானே இன்றைக்கி சப்பாத்தி சுடுறேன். ஏன் உனக்கு தான் லைவ் இருக்குல்ல? இல்லை நானே சப்பாத்தி சுடுறேன், 5 நிமிஷம் மட்டும் டைம் அப்படியே சொல்லி மணி 10:02 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உட்கார்றேன். எனக்கு சுத்தமாக எனக்கு லைவ் வர இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு உட்கார்றேன், எல்லாரோடைய லைவும் ஓடுது, நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு லைவ் ஆன் பண்ணணும்னு தோணவே இல்லை. அப்புறம் சரி ஓகே, சரி போடலாம் சரின்ட்டு அப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டேன். ட்ரெஸ்ஸு நான் 10:30க்கே மாற்றிட்டேன். ஆனாலும் எனக்கு லைவ் வர இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அப்படியே சும்மா இப்போ ஒரு கடமைக்கு தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஏன் என்னாச்சு? எல்லாம் கவலைகள் தான், வேற என்ன. ஹாய் சுபாஷ், விநாயகம், வசந்த், வெல்கம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. லைட் ஆஃப் பண்ணிடணுமா? என்ன ஆச்சுமா? அதெல்லாம் நான் பேசினேன்னா அழுதுருவேன். இப்போ தான் அழுது அழுது கண்ணை மூடி ஓரளவுக்கு இப்போ தான் நான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகியிருக்கேன். ஆமாம், அது நான் இன்னும் எடிட்டிங் பாதி தான் பண்ணேன். அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் வந்துடுச்சு, கிளம்பி போயிட்டோம். திடீர்னு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னென்னா அவங்களுக்கு இன்னும் 2 டேஸில் வந்து டெலிவரி டேட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வளைகாப்பு வைக்கணும்னு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால சீக்கிரம் சிசேரியன் பண்ண போகிறாங்க. ஸோ டேட்டு நல்ல நாளெல்லாம் பார்க்கல. இன்றைக்கி டக்குன்னு இப்போ நைட்டு ஃபிக்ஸ் பண்ணது. நம்ம வீட்டு ஆளுங்களை மட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டு ஆளுங்க மட்டும் ஒரு 20 பேரை வச்சு ஒரு வளைகாப்பு மாதிரி நடத்திடலாம் அப்படின்ட்டு. அதுக்காக திடீர்னு போனதுனால அந்த வேலை அப்படியே நிற்கிது. நாளைக்கு நான் எடிட் பண்ணிடுறேன். சொல்லுங்கள் மோனி, சாப்பிட்டீங்களாலாம்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஃப்ரீயா விட பார்த்துக்கலாம். வாங்க சரோகுட்டி, சாப்பிட்டீங்களா? சரோமா, ஹாய் சுவாமி. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம தான் எல்லாரையும் மதிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் வேணும்னு நினைக்கிறோம், எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறோம். ஆனால் அதே அன்பு அவங்க நம்ம மேலே காட்டுறதே இல்லை. அன்பு தேவையில்லை, கொஞ்சமாச்சும் மதிக்கலாம், அது கூட கிடையாது. ஹாய் பேபி, ஹாய். இப்போ தான் வந்தீங்களா? ஓகே ஓகே. நானும் இப்போ தான் லைவ் கரெக்டாக 5 நிமிஷம் 57 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் 57 செகண்ட் ஆகுது. எனக்கு லைவ் வர இன்ட்ரெஸ்ட் கிடையாது தான். இருந்தாலும் கொஞ்சம் நான் லைவுக்கு சோம்பேறித்தனம் பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் இருக்குது, ரொம்ப வியூஸ் டல்லாக இருக்குது, அப்புறம் ரொம்ப கம்மியாகிக்கிறோம். யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காதீர்கள். இதைத்தான் என் வீட்டுக்கார் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார். நீ ஏன் அப்படி ஏதேதோ நினச்சி கற்பனை பண்ணி நான் வண்டியில் வரும்போது அழுதுகிட்டே தான் வந்தேன். அவங்க எனக்கு அதான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ சொன்னாங்க, நானும் அவங்கக்கிட்ட சத்தம் காட்டாமலே பின்னாடி கண்ணில் மட்டும் தண்ணி வடி தொடச்சிக்கிட்டே தான் வரேன். இருந்தாலும் மூக்கு ஒழுகிற சவுண்டு கேட்கும்ல, அதை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தேன். திடீர்னு அவங்க சாப்பிடவே இல்லை, மணி 5 ஆயிடுச்சு. எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க அப்புறம் டக்குன்னு இதில் யூடியூப்பில் சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் வேணாம், வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அழுகிற குரல்லே கொடுத்துட்டேன். அவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இப்படி திரும்பி பார்த்தாங்க. ஏம்மா என்னாச்சு, ஏன் அழுகிற, ஏன் என்னன்னு?
ஒன்றும் இல்லை சொல்லிக்கிட்டே வந்தேன். அப்புறமா வீட்டுக்கு வந்து பழைய சோறு நேற்று ஆக்கின சோறு கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. மணி 5 ஆயிடுச்சு. 5:30 பசி தாங்க பசி மயக்கம். ஒரு 2 ஹோட்டலுக்குள்ளே போனோம். வரும்போதே ஒன்று சாப்பாடு முடிஞ்சிடுச்சு. நூடுல்ஸ் ரைஸுன்னாங்க. இவனுங்க கோஸும் கேரட்டையும் ஒழுங்காக வதக்கவே மாட்டானுங்க. அரிசியும் ஒரு விறக்கட்ட மாதிரி இருக்கும். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்புறம் கொஞ்சோண்டு இந்த குழம்பு இருந்துச்சு, காரக்குழம்பு. அதை அப்படியே சுட வச்சு அப்பளம் பொரிச்சு நாங்கள் 2 பேரும் அப்படியே கொல்லை பக்கமே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து நேரம் என்னை சமாதானம் தான் அவங்க படுத்திட்டு இருந்தாங்க. விடு இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கும் நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும், பார்த்துக்கலாம், உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். இதை தான் என் வீட்டுக்காரர் சொன்னார். சேம் இதே தான் அவரும் சொன்னார். நம்மளை ஒருத்தவங்க வேணான்னு ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு ஆண்டவன் கொண்டு வந்து விடுவான், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சாரு. பாப்ஸுக்கு தான் கால் பண்ணி புலம்பலான்னு நினச்சேன். ஏன்னா என்னோட டோட்டல் ப்ராப்ளமும் என்னோடய பாப்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு தான் கால் பண்ணி நான் தான் 5:30 ஆயிடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் சோகத்தில் படுத்துட்டு நான் அவங்களும் என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு எதோ சொல்லி என்கிட்ட சமாளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எனக்கு புத்திமதி நிறையா சொன்னாங்க. நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் அழுகிற, நீ என்ன பைத்தியமா, நீ போல்டாக இருக்கிறது இல்லையா, இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க, ஃபஸ்ட்டு உன்னை நீ மாற்றிக்கோ, ஃபஸ்ட்டு உன் கண்ணில் தண்ணி வடிகிறத ஸ்டாப் பண்ணு, இன்னொன்று எதுக்கும் துடுக்குன்னு பேசிடாத, இது 2த்தையும் நீ கண்ட்ரோல் பண்ண அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம். நீ எதுக்கு ஆகுன்னா கண்ணில் தண்ணி வடிஞ்சு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் என்னை சமாதானப்படுத்தினாங்க. சொல்லுங்கள் மிஸ் மணி. தலை வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும், அதுவும் சரிதான். டேக் இட் இஸ் எ லைஃப், டோன்ட் வரி. நல்ல உள்ளங்கள் என்றும் தோற்றதில்லை. கரெக்ட் தான். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் நீ தைரியமாக இருக்கணும். விடடா பார்த்துக்கலாம். எதிர்பார்ப்பு உயரம் தொட நினைக்கும் போதெல்லாம் ஏமாற்றம் தரையில் நிறுத்தி பாடம் சொல்லி கொடுக்க. ஓ, யூடியூப் கேட்குறாங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம், ஒய் சேடாக இருக்கீங்க அப்படின்ட்டு. என்ன உங்ககிட்ட ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸை என்கிட்ட எதிர்பார்க்குறாங்களாம், ஒய் சேட். ஐயோ, யூடியூப் நம்ம சேனல்னாலே கலகலப்பாக இருக்குன்னு யூடியூப்கே தெரிஞ்சு போச்சு. ஒரு ஃபன்னி சேனல்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம சேனலையும் ஃபன்னி சேனலாக மாற்றிட்டோம் இல்லையா? திருந்தாத ஜென்மங்கள் வருந்தென்ன லாபம், வருந்தாத ஜென்மங்கள் வாழ்ந்தென்ன லாபம், நீங்கள் கல்பாக்கும் நன்மை. வாங்க ஜனகரா. ஃபங்க்ஷனு வச்சாலே இதே பிரச்சனை தான். இது ஃபஸ்ட்டு டைம் மாதிரி அழுதுருக்க, எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்குறதில்ல. என்ன தலை கோவமாக இருக்கீங்களா? நான் வந்து நீங்கள் சிரிப்பதற்காக 2 வடிவல் டைலாக் சொல்லலாம்னு வந்தேன். ஆனால் உங்களை சிரிக்க வைக்க முடியல. உங்கள் சிரிப்பு தான் அந்த பவர். பாருங்களேன். வாங்க பாப்ஸ், வாங்க பாப்ஸு. நீங்கள் பேசலைனாலும் என் உள் மனசு சொக்கேச்சு லைவ் லேட் ஆனவுடன். எனக்கு 9:30க்கே டைம் இருந்துச்சு. 9:27க்குலாம் நான் ரூமுக்கு வந்துட்டேன். சரி ரூம்குள்ளே வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி பார்த்துக்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பாருங்க பாப்ஸு, நம்ம கொஞ்சம் சோகமாக இருந்தோன்னே யூடியூப் கேட்குது, ஏன் நீங்கள் ஃபன்னியாக பேசுங்க, ஃபன்னியை வந்து எங்கிட்டேருந்து மிஸ் பண்ணுறதாவும் ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருது. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்படி உங்கள் தூக்கத்தில் கேட்டாலும் நீங்கள் கல்பாக்கம்தான், நீங்கள் நான் மேடவாக்கம்தான். இந்த வருடம் 2026 இருந்து அழக்கூடாது. ஃபன்னி தான் ஆப்ஸு. ஒயிட்டி உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. ஒரு நாளைக்கு இது மாதிரி மெசேஜ் கீழே வரும்போது டக்குன்னு நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஃபோனில் இப்படி எடுத்து காமிச்சு தான் உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணணும். பாருங்கள் எப்படியெல்லாம் யூடியூப் கேட்குது அப்படின்ட்டு. உன்னை கண்டதும் உள்ளிருந்து உயிர் வேகமாக வெளியில் வருதா? எவன்டாது இந்த மாதிரி குருட்டுத்தனமான கமெண்ட்ஸ் எல்லாம் தவிர வேறு யாருக்குமே யோசிக்க முடியாது. உள்ளே இருந்து வெளியே வர்றது, கீழே இருந்து தரையில் ஓடுறது, மழை சோன்னு பெய்யும், புயல் வேகத்தில் வீசும். இதெல்லாம் அவனால் மட்டும்தாங்க இந்த கமெண்ட்ஸ் பண்ண முடியும். தெரியும் எஸ்ஜி, ஆல்ரெடிக்கே எனக்கு உறுத்திட்டு கிடக்குது, டைம் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கங்க. அப்படியா? எங்கே பார்த்தாலும் சரி, வெளியில் வாய் விட்டுடாதீங்க. என்ன ரகசியமாகவே இருக்கணும். யூடியூபர் லைக் இட். அந்த ஜனகராஜ் வந்துட்டாரு. அவர் கடையில் எடுத்த ஏய் மீசமணி கம்முன்னு இருடா வாயை வச்சுக்கிட்டு, நீ புதுசா பொருளையை கிளப்பாதடா. அது இப்போ சொல்லக்கூடாது, அவனுக்கு டைம் இருக்கு. முருகா அந்த எமோஜி இந்த சொந்த கலங்கள் எல்லாம் வந்தது. அந்த எமோஜி பார்த்த உடனே முடிவாயிடுச்சு ஏதோ நடந்திருக்குன்னு. அந்த உண்மையாக சொல்கிறேன், அந்த ஃபோட்டோ வந்து நான் ஒரு நல்ல சாங்குக்காக எடுத்த ஃபோட்டோஸ் அது. ஆனால் அது வந்து கொஞ்சம் எடிட்டிங்கில் போட்டு மெலடி சாங்கை போட்டோன்னு சோக காட்சி மாதிரி மாறி போச்சு. முருகா, ஹாய் முருகா. வாவ், தேங்க்யூ காளி, தேங்க்யூ சூப்பர் சாட் காளி, தேங்க்யூ. டேய் சுந்தரேஷ், ஏன் ப்ளூ கலர் லிக்விடெல்லாம் வராதா? ரின் டிடர்ஜென்ட் வாங்குங்க, லிக்விடாக வாங்குங்க, ப்ளூ கலரில் வரும். ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். ராசா, ஹாய் ராசா. ரோசா அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? எங்கே போயிருந்தேன் இன்னைக்கு? ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் இன்னைக்கு. மச்சத்தில் பெரிய மச்சம். அப்படியா? புதுசாக இருக்கே, குட் பேடு. எங்கே போயிருந்தேன் இன்னைக்கு? எந்த மெம்பர்ஷிப் லைவு இன்னைக்கு? நீங்கள் என்ன மெம்பர்ஷிப் லைவ்? இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் கேட்குறீங்க. நீ சொல்லு செல்லம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் விஐபின்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு பாடுங்க நீலா. ராசா லைவ் முடியும் போது பாடுறேன் ராசா. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கேட்கறது யாரு? விக்ஸ் மாத்திரை நீங்கள் தான் கேட்குறீங்களா? விஐபினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? விஐபியாக இருந்தாலும், ஸ்பெஷல் ஷோவாக இருந்தாலும், பர்சனல் ஆக்சஸாக இருந்தாலும், எக்ஸ்க்ளூசிவாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். கொஞ்சம் டைமிங் தான் மாறும். இது கொஞ்ச நேரம், அது அதிக நேரம். அதில் சர்க்கஸ் வித்தெல்லாம் காமிப்போம். சில்வரில் தரையில் நடப்போம்.
சில்வருக்கு அப்புறம் என்னடா இருக்குது? கோல்டா பிளாட்டினமா? கோல்டில் வந்து அப்போ தான் ஒரு காலை தூக்கி மேலே வைப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆக்சஸ் இருக்குது தெரியலையே. அதோட ஸ்பெஷலாக இல்லை விஐபின்னு தெரில, வேறு என்ன போட்டு வச்சுருக்கேன்னு தெரில, பார்த்து சொல்கிறேன் இரு. நம்மளால ஆக்சஸை மனப்பாடம் பண்ணி வைக்கணும். எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி இருக்கிறதுனால மறந்து போகும். என்ன இருக்கு? சில்வருக்கு அப்புறம் கோல்டு, அதோட ஸ்பெஷல். ஓகே, ஸ்பெஷலில் தான் என்ன பண்ணுவோம், காலை வந்து கயிறு கட்டி ஒத்த கயிற்று மேலே தூக்கி வைப்போம். விஐப்பில் 2 காலையும் தத்தளிச்சுக்கிட்டு நடந்து போவோம். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் ஆக்சஸ் ஒன்று இருக்கா, அதில் நாங்கள் படுத்துக்கிட்டே சர்க்கஸ் உருளுவோம். அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் விஐபி இருக்கு பாரு, கயிறே இருக்காது, அந்த இடத்துல பரப்பும். இதான் நம்ம மெம்பர்ஷிப் வந்து உள்ள இருக்கிற சாமி. எப்பவே லைவ் வந்திருக்கலாம் போல, கவலை. நான் லைவே வரக்கூடாது, தூங்கிடலாமான்னு கூட நினைச்சேன் ரூம்ல படுத்துக்கிட்டு தனியா. ஓகேவா, தெரிஞ்சிச்சா? சூப்பர் ஆப்ஷனா இதுவா? அது சரி. சூரி ப்ரெசன்ட் மேடம், வாங்க. நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு. ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர்னு பண்ணியிருக்கீங்க. பார்த்தேன் உங்கள் டிபியை ஜூம் பண்ணி பார்த்தேன். ஏன் சூரியோட பிக்சர் எவ்வளவோ அழகழகான பிக்சர்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வின்னர் படத்தில் வர்ற வடிவேல் கெட்டப்பில் இருக்கிறதா பார்த்து வச்சுருக்கிறியே. ஆ, உண்மதியா? உன்னோட குரலுக்கே தாங்காது, இதில் குரலி வித்த வேறையா? மாயக்கண்ணி மன்மதராணி, இப்படி தாண்டா சொல்லி சொல்லி ஊசி பேத்தி வச்சிருக்கிறீங்க. எக்ஸ்க்ளூசிவ்ல கயிறு மேலே நடப்பாங்க, கயிறே இருக்காதுங்க எக்ஸ்க்ளூசிவ் வீட்டில், பர்சனலில் தான் கயிறு. ஹவுஸ் லைவு வராது தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், அந்த பண்ணுங்க. பண்ணுறேன்டா, வந்துட்டான்ல விட, பார்த்துக்கலாம். ஆனால் வரவே கூடாதுன்னு தான் நான் நினச்சேன் பாப்ஸ். நான் உனக்கு தான்டா கால் பண்ணலான்னு நினச்சேன். பாப்ஸ்கிட்ட சொல்லி கொஞ்சம் அழுது தீத்துருவோமா. சரோவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, அவங்ககிட்ட ஓப்பனாக எதையும் சொல்ல முடியாது. சார் பாப்புக்குன்னா தெரியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தான் டைம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தால் கால் பண்ணியிருக்கேன். மெம்பர்ஷிப்பில் மேட்டர் இருக்கான்னு கேட்குறியா? மீட்ரு வேணா இருக்கு. சுவிட்சை மட்டும் பார்த்து தொட்டு போடு. வேகமாக சுவிட்சை போட்டனாக்கா ஹை வோல்டேஜு பார்த்துக்கோ சொல்லுக்கோ. தேங்க்யூ யூடியூப், தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதனால் வந்து இப்போ நம்ம ஓரளவுக்கு இதாகிட்டோன்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. தேங்க்யூ யூடியூப். பாருங்களேன், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பேசி கொஞ்சம் எனர்ஜியாக பேச சொல்கிறாங்க. நீ என்ன ஏதோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேஷண்ட் ஏஞ்சி வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறன்ட்டு நம்மளை ஃபஸ்ட்டே ஒரு கிண்டல் அடித்தாச்சு. எந்த நேரத்தில் எந்த கேள்வி விடா கேட்குறீங்க? அதான் என்ன பண்ணுறது, என்னத்தான் சொல்கிறது, எனக்கு பதிலே வாயில் வரல. இவனுங்க கேட்குற கேள்வி. இன்னும் ஒரு குரூப் ஒன்று வரும் இல்லைடா, அதுங்க இப்போ காணோண்டா. என்ன கலர் போட்டிருக்கேன்? ஆமாம், திருநங்கைன்னு ஒரு சொல்லி சொல்லி நம்மளை கிண்டல் பண்ண ஒரு குரூப் வருமே, எங்கே காணோம்? ஃபஸ்ட்டே கமெண்ட் பண்ணிட்டான் நயன் 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 நயன். நான் எங்கப்பா நான் சொல்லட்டுமா, அந்த நயனுடைய நம்பருக்கு வேல்யூ தெரியாமல் நீங்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நயனுடைய நம்பர்ஸ் இருக்கே, அந்த நயன் அது வெரி வெரி லக்கி. தேங்க்யூ மோனி. ஆமாம், ஃபஸ்ட்டு சூப்பர் சாட் நீங்கள் தானே, அதுக்கே சொல்லிடுடா, நீ தானே அது. ஆமாம் ஆமாம், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே கொஞ்சம் லைவ் ஸ்ட்ரீமை வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் யூடியூப். வேணா ஒரு 200 பேரை மேலே பார்க்குற மாதிரி கொண்டுட்டு வாங்க.
200 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணுற மாதிரி லைவ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரீம் லைவ் வரும், காமன் லைவ் ஏற்ற முடியுமா? எல்லாத்தையும் நோட் பண்ணுறீங்கள, இப்போ இதையும் நோட் பண்ணி. இதுக்கு மட்டும் என்னடா அசைக்கவே மாட்டேங்கிற யூடியூப்? ஏன் மானிட்டர் இதுக்கு மட்டும் செட் பண்ணி வைக்கலையா? ஏதாவது தப்பாக பேசினா மட்டும் கண்டுக்கோங்க. வியூஸ்ன்னு கேட்டால் மட்டும் மானிட்டருக்கு எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாத அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கிறீங்க. என்ன யூடியூப்பு கரெக்டு தானே? ஹாய் முருகா. யாரை பிளாக் பண்ணி விட்டுட்டேன்? மேடம் மானங்கிட்ட மானிட்டரா? அதாவது வியூஸுக்கு மட்டும் மானிட்டர் வேலை செய்யாத அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரோ கிட்ட என்னைக்கு எதை பற்றி சொல்லியிருக்கு, இன்னைக்கு மட்டும் சொல்ல புரியல சரோமா. அழுவுற எமோஜி போடுற வேகத்தில் என்ன டாப்பிக்கை கரெக்டாக கேட்குறதுன்னு தெரியாமல் போட்டுட்டேன். அந்த நயனா இல்லை, பொதுவாகவே நயன் நம்பர்ஸ் வந்து ரொம்பவே லக்கி. தென்காசி சாரல் கூட நீ இல்லாமல் வைகாசி வெயில் போல் வாட்டுதே. ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடுக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. 23 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ வரைக்கும் சேனலோட நேமே சொல்லாமல் பண்ணிட்டுருக்கேன். எங்கே எனக்கு வேணும்? அப்போ வேணுமா? எடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் எனக்கு கொட்டாய் வரவே இல்லை, எனக்கு இப்போ தான் வருது. கொஞ்சம் ஸ்மைல் பண்ண உடனே மூடு சேஞ்ச் ஆகுதுல்ல. சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டும், வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. நிலா நாங்களும் லக்கி தான், என்ன உன்னோட லைவ்ல இருக்கோம். சில்வர் மெம்பர்ஷிப் வேணுமா? ஹாப்பி ரொம்ப ஆசையை எதிர்பார்க்குறார். அப்புறம் அசோக் குமார் பிளாக் பண்ணுங்க. அசோக்கா அந்த பார்க்குறேன். அசோக்குங்கிற நேம் எனக்கு இன்னும் காமிக்கல, பார்த்துக்கிட்டே வரேன். எங்கே இருக்கு? சக்தி வேலுன்ற ஒரு இருக்கு. ரொம்ப தூரம் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டேன். அசோக் இதை காணும், பட்டு மறுபடியும் அவன் பண்ணுமா? மெசேஜ் பண்ணியிருக்கானா? அவன் கை நிற்காது, பண்ணவனுடைய கை நிற்காது, மறுபடியும் பண்ணுவான். ரவி ஸ்பெஷல் ஆக்சஸ் வாப்பட்டு கிரேடா. ஹாய் விஜயராஜ் எஸ்டி. என்னோட கமெண்ட்ஸுக்கு மேலே இருக்கா? உன்னோட கமெண்ட்டே நிறைய வந்துருச்சு. இல்லை, எனக்கு ஸ்க்ரீனில் காமிக்கல யூடியூப்பில். நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டேன் ஸ்க்ரோல் பண்ணி. வந்துருச்சு. ஆரோக்கியா ராஜா, ஆரோக்கியா அதுதான் இருக்குது. சரத் ஹாய் சரத். ஷான் ஹாய் ஷான். தேடி கிடைப்பதில்லை, இங்கு தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியது. அசோக் நேமா காணும், எனக்கு ஸ்க்ரீனில் வரவே இல்லை அவரோட நேம். கருப்பி கவி டேப்லெட்டு வேணுமா? எதுக்கு டேப்லெட்டு? எனக்கு ஒன்றும் புரியலையே. உடம்புல நல்லா தானே இருக்குது. ஏதாவது ஜுரம் ஃபீவர்னா போடலாம், எதுக்கு? வெயிட்டு சொல்கிறேன். மாஸ்க் வேறு கலராக யூஸ் பண்ண மாட்டிங்களா? கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டபுள் டாப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில். கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னா என்னென்ன கேள்வி கேட்குறான் நான் பார்க்குறேன். யார் அந்த அசோக்? எனக்கு ஸ்க்ரீனில் காமிக்கவே இல்லைடா. மறுபடியும் போட்டானா இல்லை புதுசாக பழசுதானா?
ஓ சதீஷு குமாரா. அசோக்குன்ற நேம் காட்டவே மாட்டேங்குது. இப்போ பண்ணுறான் அசோக்கா. ஏன்னா எனக்கு மட்டும் காமிக்க மாட்டேங்குது. இதில் பார்க்குறேன், இன்னொரு மொபைலில் பார்க்குறேன். இதில் பார்க்குறேன். சதீஷ்ன்ற நேம் இருக்குது. டார்க்கு ஸ்டுடியோ, டார்க் வேர்ல்டு. இதுலேயும் காமிக்கலையே. ஐயனார் இருக்குது. காணும், எனக்கு வரவே மாட்டேங்குது. திருப்பி கமெண்ட்டு போட்டால் சொல்கிறான். இல்லை காமிக்கல எனக்கு, இதுலேயும் காமிக்கல. சரி வந்தால் சொல்லுங்கள். அவனே டெலீட் பண்ணிட்டானா? நான் பிளாக் பண்ணி போகிறேன்ட்டா. உஸ்மான் இருங்க, போய் பார்த்துடலாம், அதை விடக்கூடாது. ஒரு நிமிஷம். ஐயனார், ஜாஃபர், வெண்ரத்தினம், விஜய், சங்கர், ரவி, மோனி, சங்கர், ஒரு நேமை மேலே அப்படியே டைப் பண்ணால் அந்த லிஸ்ட்டு வந்துடணும். அது மாதிரி யூடியூப் கொண்டு வரணும். அப்புறம் வந்து என்ன அது, எனக்கு மட்டும் காட்டவே மாட்டேங்குது. காய்ஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சுத்தமாக ஸ்க்ரீன்லேயே வரலை. சரி பார்த்துக்கலாம். பாப்ஸு சுவாமிக்கும் எஸ்ஜிக்கும் நடுவுலையா? எந்த கடைசியில் போயிடுச்சோ நான் அந்த கடைசி வரைக்கும் போய் பார்க்குறேன், காணோம். சுவாமிக்கும் எஸ்ஜிக்குமா? என்னடா அது, எனக்கு மட்டும் காட்டாத அளவுக்கு அப்படி என்னது? வசந்த், லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க சேனல். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஆப்ஷன் இல்லை. லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஓகே கைஸ், சரி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கமெண்ட்ஸ் வந்தால் பார்த்தேன்னா நான் லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டேன். அவனோட நேம் எனக்கு காமிக்கவே இல்லை. அடுத்த ஃபோனில் பார்த்துட்டேன், காமிக்கல எனக்கு. இதுலேயும் பார்த்துட்டேன் நான், காமிக்கல. ஓகே, லாஸ்ட்டில் இருக்குது, பார்த்துட்டேன். இதில் காமிக்குது, ஆனால் இதில் இல்லையே. எந்த இடத்துல? ஓகே, லாஸ்ட். அப்போனா இந்த இதுக்கிட்ட இருக்கு. இதோ இருக்கு, இந்த இதுக்கிட்ட இருக்கு. இருக்கு. இதில் காமிக்க மாட்டேங்குது, இதில் காமிக்குது.
ஆனால் எனக்கு இதில் காமிக்கவே இல்லை. எனக்கு வந்து நிஜமாவே இதில் காமிக்கல. அந்த 4வது ஆப்ஷனில் வந்து எனக்கு இதில் காமிக்குது. ஆனால் இதில் வந்து ஹாப்பி நிலாவுடைய கமெண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த இதில் காமிக்கல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் மறுபடியும் பண்ணுவான். அவனோட கமெண்ட்ஸை படிச்சுட்டேன், பார்த்துக்கலாம். அசோக் குமார்ன்றானா? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே ஓகே, நான் லைவ் சாட்டில் போய்ட்டு ப்ளாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு இது பண்ணிக்கலாம். பாருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. டோட்டல் தமிழ்நாடு பாரு சப்போர்ட்டர் செம்ம கடுப்பாக இருக்குது, இடுப்பில் இருக்குது. நானும் அதே கடுப்பில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு அவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் என்னை கூப்பிட்டு பாருக்கு சீக்கிரம் கொடுக்குறாங்க, வந்து பாரு அப்படின்ட்டு. என்னமோ எனக்கு தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க பாரு தப்பு பண்ணான்ட்டு. ஆனால் எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. ஆனால் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க பாரு வந்து பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க. அது என்னமோ தெரில, ஒருவேளை பாரு நமக்கு ஆல்ரெடி பிடிக்குன்றதுனால நம்ம மைண்டுக்கு அது ஏற்றுக்க மாட்டேங்குதா என்னன்னே எனக்கு தெரியல. காரோட டாஸ்கில் பார்த்தேன். கார் டாஸ்க்கெல்லாம் பார்க்க கிடையாதுங்க, நான் இன்ன வரைக்கும் பார்த்தது கிடையாது அதை. ஆனால் வந்து சும்மா இப்போ போட்டு காமிப்பாங்கள்ல, இப்போ இன்னைக்கு சாட்டர்டே தானே, அங்கே நான் ஃபோனில் போய் கூப்பிட்டு காமிச்சாங்க. அந்த ஒரு இது மட்டும் வந்து பார்த்துருக்கேன். அதாவது ரிவ்யூ சொல்லி காதில் வாங்கியிருக்கேன், வீட்டில் சொல்கிறது தான். சரி, இந்த கூப்பிட்டு காமிச்சாங்க. எனக்கு ஒன்றும் எப்படி சொல்கிறது, என்னமோ தெரியல, தப்பு பண்ணான்றாங்க. ஆனால் அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. பாரு விஷயத்தில் செல்லத்தை அனுப்பிட்டாங்கன்ட்டு கொஞ்சம் சேடாக ஃபீல் ஆகும். சொல்லட்டுமா, அவங்க அங்கே 2 பேர் இருந்ததுனால தான் அங்கே கதைன்னு இருந்தது. சிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அங்கே சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்போ தான் அந்த கதையை சுவாரஸ்யமாக கொண்டுகிட்டே போக முடியும். வெறும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது, அழுதுகிட்டே இருக்கிறவங்கள வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாமே ஹாய் ட்ரீம் ஹாய் 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 அந்த கேட்டகரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குடையவங்களாக இருக்காங்க. ரொம்ப வந்து ரொம்ப எமோஷ்னல், எல்லாத்துக்கும் அழுகிறது, அது ஓகே. பா வந்து டக்குன்னு அழுவ மாட்டா, போல்டாக சமாளிப்பா. தீ வந்து சரியான போல்டு. அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது. ஓகே, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி தண்டம் நான் இங்கே அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வேற, அப்படிலாம் கிடையாது. காயின் டாஸ்க் நான் அதெல்லாம் பார்க்க கிடையாது. நான் இன்ன வரைக்கும் ஒரு ஷோ கூட பார்த்தது கிடையாதுங்க. ஒரே டைம் கண்ணில் அடிபட்டுச்சுல, அந்த இது மட்டும் ஃபோனில் அதே ரிப்பீட் மூடில் பார்த்தேன், அது ஒன்று. அதோடு இப்போ நான் அந்த 2வது இப்போ பார்த்தேன், அவ்வளோதான். அது கூட எனக்கு தெரியாதனால பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு மனசு கேட்கல. ஓகே,
எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்கண்ணா? ஐயோ சாரி, நான் அதை கேட்கவே மறந்துட்டேன். இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க மெம்பர்ஷிப் போகலாமா? ஓகே கைஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாம். சிற்பி 922 கொடுக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேற எங்கும் கீழே ஹெல்த் கிடையாது. போலியாலை கண்டு யாரும் நீ மாற வேண்டாம். பார்த்துட்டேன் பாப்ஸு, ஆனால் எனக்கு ஃபோன் ஸ்க்ரீனில் காமிக்கல, இந்த மொபைலில் காமிக்குது. ஃபோன் ஸ்க்ரீனில் காமிக்கல. பார்க்குறேன், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பார்க்குறேன். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். இதுதானே, இது ஒரு கமெண்ட்ஸா? விடுங்க, விட்டு தள்ளுங்க, பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸா பாப்ஸு? விடுங்க பாப்ஸு, இதை விட நம்ம அதிகமாகவே கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் திருமணம் காதல் திருமணமாவா? உங்கள் திருமணம் காதல் திருமணமான்னு கேட்குறீங்களா? அரேஞ்ச் மேரேஜ் தான், பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணது. பட் நாங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டுமே எங்களுக்கு வந்துருச்சு. பெரியவங்க இஷ்டத்துக்கும் விட்டாச்சு, அதே சமயம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெற்றிகரமாக 2வது வாரம் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் பாப்ஸ். அது ஒரு பெரிய, நான் கூட ஏதோ ரொம்ப பெரிய கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒய் ஒரு டல்லா ஷோ ட்ரீம். என்ன வாழ்க்கைன்னு இருந்துட்டா எல்லாமே கலந்து தானே செல்ல இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிட்டேன். என் ஹஸ் எனக்கு ரொம்பவே தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தாங்க. என்னென்னா, சும்மா உன் கண், அதாவது அழுகிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கு உன் கண்ணுலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா உன்னை நீ மாற்றிக்க முதல்ல. இந்த மாதிரி இருக்காத முதல்ல. போடா மயிருன்னு நீ மாட்டுன்னு கெத்தாக இருக்கணும். எது நம்மளை நோக்கி வந்தாலும் அது தைரியமாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உடலில் நமக்கு தைரியம் இருக்கணும். ஒரு விஷயத்தில் இறங்கியாச்சு, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வெற்றிகரமாக ஒரு ஒர்க்கை முடிக்கணும். ஐயையோ நான் கையில் எடுத்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா முடியாது. அதெல்லாம் யோசிச்சிருக்கணும் ஆரம்பமே. நம்மளால் இவ்வளோதான் முடியும், இப்படி தான் பண்ணணுன்றது ஒரு இது இருக்குது. அப்படியே அதையும் மீறி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டால் அதை நம்ம போல்டாக சமாளிக்க கற்றுக்கணும். அழுதுகிட்டே இருந்தால் சரியாயிடுங்க. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அழுதுட்டுருக்கா? ஓகே விடு, நம்ம உன்னை கண்டுக்கல தானே உன்னை கவலைப்படுறா, சரி விடு. அதெல்லாம் நேரங்காலம் கூடி வரும். எதுக்குமே நம்ம அவசரப்படக்கூடாது. நம்ம போக்கில் நம்ம அப்படியே அமைதியாக இருந்தாலே எல்லாமே மாறிடும். உண்மைதான், கண் வியர்வே வேஸ்ட் பண்ணுறேண்ணா. உண்மைதான். ஹாய் ட்ரீம், ஹாய் சங்கர், ஹாய். விடுங்க. பாரு அதுலேருந்து பாவம் கண்ணில் அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப லோல் பட்டுட்டா. கண்ணு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? வெளியில் வந்தால் கூட யூடியூப்பில் ரன் பண்ணி ஜாலியாக இருப்பா. விடுங்க, அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் தவிக்கிறாங்க. யூடியூப் ஃபேன்ஸ் எல்லாம் தவிக்கிறாங்க. வீடியோ அப்லோட் பண்ணட்டும். நேற்று எடுத்து பார்த்தேன். லாஸ்ட்டாக அவங்க போனதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அப்லோடே ஆக கிடையாது. இதுக்கப்புறம் விடுங்க, சூப்பராக இருக்குது. இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் பாரு ஃபேன்ஸ் தான். அதாவது இது பிபிக்குள்ளே போனது நான், அதுக்கு முன்னாடி நான் ஃபேன்ஸா, அதனால் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடுக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. நல்லா இருக்கேன் ஷாஹி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல. உண்மைதான். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? என்ன சாப்பிட்டீங்க ட்ரீம்? என்ன சாப்பிட்டீங்க? மோனி, சங்கர், சுவாமி, பாப்பு, சரகுட்டி. அவ்வளோதான். நான் அப்படி பார்க்குறதுனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அது ஒரு விளையாட்டு ஷோ, அவ்வளோதான். அவங்க சண்டை போட்டாலும் திட்டினாலும் அடித்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேல்ரி தான். ஒரு நாளைக்கு அவங்களோட சேல்ரிலாம் 25,000 இருக்கும் பிபிக்குள்ளே, ஓகேவா? ஒரு நாளைக்கு அப்போ நீங்களாம் கணக்கு பண்ணி பாருங்கள். 90 நாள் 100 டேஸுன்றாங்க. அங்கே சண்டை போட்டாலும் போடாட்டியும் அவங்க சண்டை போட்டதுனால தான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சாங்க உள்ளார. சண்டை போடாமல் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவள் யார்?
மகாநதி சீரியலில் மூணாவது தங்கச்சி அனுப்பிப்பார். அதை வெளியே அனுப்புகிற மாதிரி அனுப்பிடுவாங்க. அப்புறம் அமைதியாகவும் இருக்கக்கூடாது. போன சீசனில் வந்து கண்ணாவை வெளியில் அனுப்புனாங்க. காரணம் அவன் அமைதியாக இருப்பான், விளையாட்டுக்கும் செட் ஆகலை, அமைதியாக இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சாங்க. இப்போ லைவ் அப்புறம் இது ஷோ எண்டு வந்துருச்சுல்ல, அவ்வளோதான். அப்புறம் ஒவ்வொருத்தங்களும் அப்படியே அனுப்ப வேண்டியது தான். வச்சு என்ன பண்ண போகிறாங்க? காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் ஆக்சஸ் ரொம்ப கம்மி ஆக்சஸ் தான், அது 31 days. எந்த ஆக்சஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தோசை, சிக்கனு கிரேவி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி, மட்டன் கிரேவி இப்போ சாப்பிட்டோம். பாப்ஸு எல்லாம் ஸ்கிரிப்டடா? ஆமாம் ஆமாம், அவங்க என்ன அங்கே சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே நடக்கும். இது தெரியாமல் இவனுங்க வெளியில் வந்து இவ இப்படி பண்ணிட்டா, அவள் உண்மையாக இருக்கா, இவ ஃபேக்காக இருக்கா, எல்லாமே வந்து அங்கே சொல்லி கொடுத்த ஆக்டிங் தாங்க எல்லாமே நடக்கும். இது அது இப்படி கிடையாது. சோஷியல் மீடியாக்குள்ளே இருந்து பார்த்தவங்களா இருந்தால் தெரியும். இவங்கெல்லாம் பார்த்தது கிடையாது, ஒன்லி வாட்சிங் மட்டும்தான். டிவிக்குள்ளே உட்காந்து பார்க்குறாங்க, வெளியில் உட்காந்து, அவ்வளோதான். மீடியா லைஃப்குள்ளே வந்து பார்க்க சொல்லுங்கள், என்னென்ன உண்மை பொய்ன்றது நமக்கு அப்புறம் தான் தெரிய வரும். கண்ணு முன்னாடி டார்ச்சர் பண்ணுறாங்களா? யாரு? இட்லி சிக்கனா? சூப்பர் சூப்பர் சருக்குட்டிமா, சூப்பர். என்ன பண்ணுறதா? யாரு? நானா? இட்லி சிக்கன் சூப்பர். நான் வந்து இது சாப்பிட்டேன், சப்பாத்தி. நௌஷத், ஹாய் நௌஷத், லைக் போட்டாச்சு செல்லம். ஹாப்பி நிலாம். ஏய், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணடா. என்னது சிக்கு புக்கு ஷோ ஷார்ட்ஸு வேறு மாதிரிங்க. சிக்குன்னு ஏறி சிக்கு புக்கா? ஒரு தெலுங்கு சாங்கா? எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக போடு கமெண்ட்ஸை. நீங்கள் கஷ்டமாக பேசுகிறீங்க, எல்லாருக்கும் தெரியுது. கஷ்டமாக பேசுகிறேன் நான், அப்படியே தெரியுது. எல்லாம் அந்த எனக்கு சமைக்க சோம்பல், ப்ரெட் ஆம்லேட்டு மட்டும். ப்ரெட்டெல்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க, அது போய் வயிற்றில் போய் நின்று உங்களுக்கு வளத்தை கட்டிக்கும். அப்புறம் காலையில் மோஷன் போகிறது ரொம்ப சிரமப்படுவீங்க. சும்மா ஒரு டைம். நீங்கள் அடிக்கடி ப்ரெட்டு சாப்பிட்றீங்க சங்கர். ஹாய் பாலசுப்ரமணியம், விஜயகுமார். கோ லைக்கு அரோராவா? நான் இப்போ தான் அரோராவை பற்றி பேசினேன். என்னடா இது அரோரா இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிருக்கு? அப்போ தான் சொன்னாங்க, இல்லை அரோரா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்காங்க. எப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்குது. அவங்கள இந்த மாதிரி சேனலில் பார்த்துட்டு அது ஒரு மாதிரி தப்பாக பேசுனதுனால இதில் பார்க்கவும் தான் தெரியுது அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. அவங்களுடைய விளையாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க. இதை மாதிரி தாங்க நானும் சும்மா லைவில் ஜாலி ஃபன்னுக்காக பேசுகிறது. இந்த ஷோவெல்லாம் பார்த்து ஒரு கணக்கெல்லாம் போட்டுடாதீங்க, எனக்கெலாம் பழகி பாருங்கள். எங்களை மாதிரி ஆளெல்லாம் பார்த்த உடனே தெரியாதுங்க, பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். டெய்லி லைவை பாருங்கள், லைவ் உங்களுக்கும் பிடிக்கும். என்னைக்கோ ஒரு நாள் சோக காட்சி போனாலும் மிச்சம் இருக்கிற நாட்களுமே வந்து வெரி வெரி ஃபன்னி லைவாக தான் இது போகும். சரியா? லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கு புக்கு ரயில்வே சாங்குங்க. என்ன சாங் அது? கன்னடா சாங்கா? தெலுங்கு சாங் தான் போட்டேன். சரியா நினைவுக்கு வர மாட்டேங்குது எனக்கு. காலம் வேறு இதுதான் ப்ரெஷரில் இருக்கிறதுனால. சரி விடு, ஏதோ ஒன்று பிடிச்சிதா உனக்கு. லைவ் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருந்தாவா? இதுதான் ஃப்ரீ தான், அது காமன் லைவ் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. ஹாய் நல்லிப்பு, லைக் போட்டுட்டேன் சொல்லும். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எஸ் இருக்குல்ல, கொஞ்சம் ஆக்டிங் தான்.
ஓவர் எமோஷ்னல் கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே விட்டுட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குங்க. செல்லம் வா பழகலாம். மனைவியின் எதிர்பார்ப்பு கணவருடன் மட்டும், கணவரின் எதிர்பார்ப்பு மனைவியுடன் மட்டும் ஏமாற்றமே வராது. அதுவும் கரெக்டு தான். ட்ரீம் ஒர்க்கில் இருக்கேன், ட்ரீம் அது அந்த இதை போடணும்டா, வாரண்டி. லைவை பாதியில் வந்து பார்த்தா புரியுது, ஃபுல்லாக வந்து பார்த்தால்தான் நிலாவோட மனசு தெரியும். ஐயோ காஃபி ஆறுது, காஃபி குடிச்சுக்கிறேன். நீங்களும் காஃபி சாப்பிட்றீங்களா? காஃபி காஃபி காஃபி. எங்கள் கடையில் காஃபி ஒரு கப்பு வந்து 150 ரூபாங்க, ஒரு கப்பு காஃபி. அதுலேயே ஐஸ் போட்டு வேணும் அப்படின்னா 500ங்க. 1 மணி ஆக போகுது. ரவீந்திரன், நீ என்ன இன்னும் 90ஸ்லேயே இருக்கியா நீ? அதாவது 92, 80s, 2000 இந்த காலகட்டத்தில் தான் இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. பால் எப்படி காஃபியை குடிக்கிறது? காஃபி பவுடர் தூக்கி கொட்டணும்னா காஃபி. சிவாபுரோ சூரி வந்தார் பார்த்தீங்களா? எனக்கு என்னமோ நிலா விருப்பப்பட்டு பேசுகிற மாதிரி தெரியலையா? என்னடா இவன் ஏதோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அம்மம்மா தூக்கம் வரலையா? பார்த்தி, உனக்கே தூக்கம் வரலன்னு தான் நீ என் லைவை பார்த்துட்ருக்க. சரி, உனக்காக நான் என் தூக்கத்தை விடுறது கூட நான் தயார். என்ன கைஸ், உங்கள் எல்லாருக்குமே தூக்கம் வரலன்னு தானே என் லைவ் பார்க்குறீங்க. உங்களுக்காக கொஞ்ச நேரம் தூக்கத்தை நான் விட்டால் என்ன தப்புங்கிறேன் சொல்லுங்கள். நானா? ஆமாம் வசந்த். சிவா, ஹாய் சிவா. தேங்க்யூ டியர், தேங்க்யூ மோனி, தேங்க்யூ. பார்க்கலாம் நாள், இப்போ ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். ஹாய், வெரி நைஸ் தம்பி. சே, அப்படி இல்லை நிலா, பார்க்கணும்னு தூக்கத்தை விடுறோம். பார்க்கணும், தூக்கம் வராமலாம் நாங்கள் ஒன்றும் இல்லடி, தூக்கம் வருது. ஆனால் உனக்காக நாங்கள் தூக்கத்தை விடுறோம். பாயிண்ட்டை பிடிச்சிட்டான் தம்பி. வரேங்க, கொஞ்சம் இருங்க கைஸ், நான் வந்து காஃபி குடிச்சுக்கிறேன். கமெண்ட்ஸ் நான் இங்கே பார்க்குறேன். அம்மா தப்பாக கேட்கல, டயர்டாக இருக்கியா தான் கேட்டேன். பார்க்க வச்சு குடித்தா வயிறு வலிக்குமோ? ஆல்ரெடி வயிறு வலிக்குதுங்க 2 நாளாகவே. நேற்றுலேருந்தே எனக்கு வயிறு சரியில்லை கைஸ். மோனி, நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க மோனி. இப்படி ஏன் சொல்கிறீங்க? அசிங்கமாக இருக்குல்ல, நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. இஷ்டம் இருந்தால் அவங்களே ஜாயின் பண்ணுவாங்க மோனி. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஜாயின் பண்ணுறீங்களா? நீங்கள் கேட்டு அது யாராவது படிப்பாங்களா? அதெல்லாம் படிக்கவே மாட்டாங்க மோனி. எதுவுமே நம்மளாம் வாயை திறந்து கேட்கக்கூடாதுடா. நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது எங்கேயும் போகாது மோனி. நம்ம மெம்பர்ஷிப்பில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் அவங்களே ஜாயின் பண்ணுவாங்க. நம்மளாம் எதுவுமே கேட்கக்கூடாது. நான் கேட்குறதோடு இருக்கட்டும். நீங்களும் இப்படி கமெண்ட்ஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு இந்த அளவுக்கு நீங்கள் இறங்கவே கூடாது கீழே. சசிதரன்,
யார் யாரோ கொடுக்கறதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியா? சரியா? இதுக்கு மேலே நான் எதுவும் ரிப்ளை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னா மறுபடியும் போடு. வெறும் லைக் போடுங்கன்னு கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் ஜாயின் பண்ணுங்கன்னு மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் கேட்கக்கூடாது மோனி. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் யாரும் யாருக்கிட்டே தாழ்ந்து போய் கேட்கக்கூடாது. ரெண்டு நாளாக வண்டியில் போயிட்டு வந்தேன். நான் காரில் போய் ஏறி உக்காந்தாலே வாமிட்டு வருதுப்பா. இது லெமனை புழிஞ்சு கைக்குள்ளே வச்சு கசக்கி கசக்கி ஸ்மெல் பண்ணிகிட்டே போகிறாலும் மயக்கம் அப்படியே போதை மாதிரி ஆயிடுது. அது அப்படியே கார் அந்த இது ஒத்துக்க மாட்டேங்குது. டைமா எனக்கு இதுக்கப்புறம் சொல்லிட்டா நான் மெசேஜ் போட்டா காலையில் உனக்கு நான் போட்டு விட்டுறேன் ட்ரீம். ஓகேவா? ஓகே ஓகே, குட் நைட் குட் நைட். ஹாய் பரந்தா, ஹாய். சூப்பருங்க, உங்கள் நண்பர்களை விட்டு கொடுக்காம பேசுகிறீங்க. பாப்ஸு லூஸு அது தாழ்வு இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஏன் நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு கேட்குறீங்க? அது இப்போ நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கை வலிக்க டைப் பண்ணி போடுறீங்க, காப்பி பண்ணால் கூட அதுவும் கையால் தானே அது போய் அந்த காப்பியை தொட்டு ஆள் கொடுத்து அப்புறம் காப்பி பேஸ்ட்டு கொடுத்து அதை எடுத்து அப்புறம் அப்லோட் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துக்குள்ள அந்த காப்பியை போட்டு மறுபடியும் சென்ட் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் நான் கேட்குறேன், இவ்வளோ லைவ் ஸ்டார்ட் பண்ணி 59 நிமிஷத்தில் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் உங்களோட மெசேஜ் மட்டுமே 300 இருக்கும். அந்த 300 கமெண்ட்டை போட்டதில் ஒருத்தவங்க அதை பார்த்து ஜாயின் பண்ணாங்களா? கிடையாது. நான் இங்கே உக்காந்து என்னுடைய கிளாமர் அங்கே காமிச்சா மட்டும்தான் அங்கே ஜாயின் நடக்குமே தவிர மோனி, போடுற கமெண்ட்ஸில் ஒருத்தவங்களும் ஜாயின் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை அங்கே கண்ணுக்கு குளிர்ச்சி, இடுப்பு தெரியுதா, முதுகு தெரியுதா, நெஞ்சு தெரியுதா, அதுதான். இன்னும் ஒன்று, நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் மூடாக பேசியிருந்தேனாக்கா நம்ம கேட்காமலே அங்கே ஜாயின் ஆகிருக்கும். ஏன் நீங்கள் அதை கேட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கன்றதுக்கும் ஒரு கெத்து இருக்குது. மற்ற சேனல்ஸ் மாதிரிலாம் நம்ம இறங்கி போகவே கூடாது. ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறவன் ஜாயின் பண்ணுவான், இல்லைனா போய்கிட்டே இருந்து எங்கேயே ஜாயின் பண்ணி ஏமாந்து போகிறத அவன் தலையெடுத்து. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் சொல்றேன் தலை. அடிச்சு எல்லாம் துரத்த கிடையாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க மோனி, கமெண்ட் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்கம்மா. லைக் மட்டும்தான் நீங்க கேட்கணும் எனக்கு, சரியா? லைக் சப்ஸ்கிரைப், மற்றபடி ஜாயின் பண்ணுங்கன்னு நீங்க தாழ்ந்து போறது எனக்கு பிடிக்கல. பார்க்கல ஜாஃபர், இது வரைக்கும் நான் ஒரு 2 டைம்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த இது பார்த்துருக்கேன். சரியா மோனி? நான் ஏதாவது உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருக்கேனா? இல்லைல்ல செல்லம். தேங்க்யூ ஜோஷ். அவ்வளோதான்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருந்தா சாரி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்கக்கூடாது. டாபிக் நான் இன்னும் ஹைலைட்டே தொடவே இல்லை தலை. நீ இப்போ எனக்கு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. எனக்கு சல்யூட் செல்லம். விட்டு கொடுக்காம பேசுறது பர்சனல் லைஃப் விட இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தோடு போடுங்க. இன்னைக்கு ரொம்ப கவலையானதுனால வந்த வேகத்துக்கு நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டேன். எனக்கு செயினும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி கழட்டி போட்டுட்டேன். வளையலும் வேணான்ட்டு வளையலெல்லாம் கழட்டி போட்டுட்டேன். மோதிரமே இனிமேல் நான் கையில் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மோதிரத்தெல்லாம் கழட்டி போட்டேன். இது மட்டும்தான் என்னால் கழட்ட முடியல. நான் இது வந்து ஜோசியர் சொல்லி போட்டதுனால என்னால் இது கழட்ட முடியல. இதையும் கழட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் இதை கழட்டி போடுவேன் அப்படின்னு பார்த்தா யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வருவாங்க. மற்ற நேரத்தில் நிறையா மாட்டிக்கிட்டு இருப்போம். யாராவது சொந்தக்காரங்க வர நேரத்தில் மொட்டையாக நிற்போம், பங்கரையாக நிற்போம். ரிப்ளேயே இல்லை. சொல்லுங்கள் ஷாஹி, சொல்லுங்கள். காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 கொடுக்கலாம். 59 நிமிஷம் ஆயிடுச்சு லைவை ஆன் பண்ணி. ஜாயின் கேட்டதுக்கு ஃபோன் பண்ணி என்னை திட்டுனா என்ன? ஒன்று நான் நிறைய திட்டேன் செல்லம். மோடி நான் இன்னும் சரியாக திட்டினதே கிடையாது. மோடி இன்னும் நான் திட்டி அவர் காதில் வாங்கலை. மனசு புண்படக்கூடாதுன்னு அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன். இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துச்சுனாக்கா காற்று பூச்சின்னு எவ்வளோ கற்றுக்கட்டேன். அப்பா நான் ஒரு நாள் பாப்ஸுக்கிட்ட கத்தனம் பாருங்க. பாப்ஸு 1 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு ஒரு 3:30 மணி இருக்குமா, வல்லு வல்லு வல்லுன்னு கற்று. ஆமாம் அப்படித்தான் அப்படியா? அப்போ ஓகேங்களா? இதோட நான் மூவ் பண்ணிக்கிறேன். மறக்கவே மாட்டேன் அந்த டாபிக்கு. ஒரே அழுகு சவுண்டு தான். ஒரே மூக்கு உறிஞ்சி உறிஞ்சி சிந்தி துணியெல்லாம் நாஸ்தியானது தான் மிச்சம். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். என்ன மெம்பர்ஷிப் லைவ் சாரி இல்லையான்னு கேட்குறீங்களா? ஏசி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, ரெடி பண்ணிட்டீங்களா? அதை தூக்கி போட்டு புதுசாக வாங்கி மாட்டிட்டேங்க. அதை அப்பப்போ சர்வீஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அதான் தூக்கிற ஒரு 4 வாட்டி பண்ணி பார்த்து காசு தான் வேஸ்ட் ஆகுது. கழட்டி போட்டு வேற மாட்டிடுச்சு. என்ன திட்டவே மாட்டேறீங்க? திட்டுறதுக்கு எல்லாரையுமா திட்ட தோணும்? நம்ம ரொம்ப ரொம்ப உரிமை எடுக்கிறவங்க கிட்ட மட்டும்தானே கோவம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா அவங்க தான் நம்ம எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க, எல்லாமே அழகாக தான் இருக்குது. தேங்க்யூ ஜோஷ், தேங்க்யூ காய்ஸ். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்ஸி எவ்வளோ சைல்டிஷ்டாக இருந்திருக்கும். இப்போ தான் கொஞ்சம் அறிவு வந்திருக்கேன், நமக்கு மூளை வேலை செய்யுது. இப்போ தான் மெச்சூர் ஆகிருக்கும். ஹாய் அக்கா. ஹாய் ராஜ்குமார். ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். யார் யார் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். சொல்லுங்களா என்ன மெம்பர்ஷிப்பில்? கோல்டு மெம்பர்ஷிப்பில் இருக்குது. அடிக்கடி வாங்கியிருக்கேன் திட்டு. சாமி நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க.
இதில் என்னன்னா நம்ம திட்டுறதே வந்து மனசு புண்படாத அளவுக்கு திட்டணுன்றது தான் அப்படியே பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுவேன் சாமி கிட்டலாம். ராஜ் ஃபர்ஸ்ட் டைம் லைக் பார்க்குறீங்க, அப்போ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், அதான் கொஞ்சம் வெக்கம். இது வெக்கப்படுற அளவுக்கு இங்கே என்னங்க நடக்குது? வெக்கப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலைங்க, சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஒரு தடவை திட்டு வாங்கி இருக்கேன். கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு சாரி கட்டிடுவேங்க. இது சும்மா காமன் லைஃப்க்கு தான் இந்த ட்ரெஸ் எல்லாம். நான் உங்களுக்கு தெரியாதா? ஏன்டா என் செல்லக்குட்டிங்களா? அப்படியே புதுசாக மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுறோன்னாட்டுமே கேட்குறீங்களே. ஏன்டா வருஷம் ஃபுல்லாக காமன் லைஃப் பார்க்குறேன், உனக்கு தெரியாதா ஷஹி? எதுக்காக கழுத்தில் எதுவுமே போடாமல் இருக்கு? எனக்கு பிடிக்கல, அதான் கழட்டி போட்டுட்டேன். இதுதான் நல்லா இருக்கு, ஃப்ரீயாக இருக்கிறது தான் கைஸ் நல்லா இருக்கு. இதெல்லாம் போட்டுக்கிட்டு குளிக்கும்போது சோப்பு போட முடியல, பார்த்து பார்த்து இப்படி பிடிச்சி தூக்கி இங்கே சோப்பு பஞ்சை போட்டு இப்படி தீத்தும் போதெல்லாம் போய் மாட்டிக்குது, வேற கடுப்பாக இருக்கு. அதுலேயும் ஒரு ஓப்பனாக சொல்கிறேனே, என்னோட சைடு தோடு ஒன்று காணோம். நேற்று எனக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுச்சு. நேற்று கிளம்பி போகும்போது மோதிரத்தை எடுத்து டப்பாக்குள்ளே வைக்கிறேன். அது நான் வந்து ஒரு டப்பாவில் வந்து சைடு தோடு, அது 1 கிராம் தான் அது. அதை எடுத்து இந்த தோடு மாட்டுறதுல 2 கொக்கியில் இப்படி மாட்டி மூடி வச்சுருந்தேன். சரி, ஒரு டப்பா காலியாகவே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதை ஓப்பன் பண்ணேன். ஏதோ திருகாணியை எடுத்துகிட்டு வந்து அது காது பட்டன் இருக்குல்ல, அது மட்டும்தான் அதுக்குள்ளே கடந்துச்சு. அதை எடுத்துகிட்டு இப்படி மூட போகிறோம், ஓரத்தில் ஒரு மாதிரி திருகாணி மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா திருகாணிலாம் கிடையாதாச்சே, இது என்ன திருகாணி? எடுத்து பார்க்குறேன், அந்த சைடு தோடு ஒன்றுக்குள்ளே கிடக்குது. அப்போ ஜோடி எங்கே? ஆமாம், நம்ம இதுக்குள்ளே தானே மாட்டணும், எங்கே காணோம் அப்படின்ட்டு தேடுறேன் காணோம். அப்புறம் தான் யோசித்தேன், ஒரு போன வாரம் கொண்டு போய் நகையை அடகு வைக்க போனோம். அப்போ எடுத்து நான் அடகு வைக்கிறதுக்கு நகை வேணுன்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்தேன் பாருங்கள். அப்போ அது ஏதோ ஹாலில் விழுந்துருக்கு, பெருக்கி குப்பையில் போயிட்டு 1/2 கிராம் இது. என் நேரத்தெல்லாம் அதுவே ஒரு மாதிரி व्यசனமாக இருந்தது. ஐயோ என்னடா இது! நான் போட்டிருப்பேன் பாருங்கள், ரீல்ஸில் நிறையா இருக்கும், சைடில் கோல்டு கலரில் தெரியும். ஸ்டோனுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தேன் கோல்டு கலர், அதுதான். அதில் ஒன்று தான் இருக்குது. இப்போ என் வீட்டுக்கார்ட்ட நான் எப்படி சமாளிப்பேன்னு தெரியல. அவர் வேறு திட்டுன்னு திட்டுவார் வேறு. என்ன அன்றைக்கி அவசரத்தில் அடகு வைக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்தேன் பாருங்க. அதுதான் இப்போ ஒன்றும் இப்போ புரியாமல் இருக்குது. தினமும் புதுசு தாங்க நீங்கள் எப்போவுமே. நானா சாமி, உனக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் நைட்டி போட்டாலும் அப்படி தான், கவுனு போட்டாலும் அப்படித்தான், சாரி கட்டினா சொல்ல வேணும். நைஸ் லுக்கிங், தேங்க்யூ டியர், தேங்க்யூ. ஸ்க்ரீனை அவங்க டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ராஜ்குமார், ஐயோ நீங்கள் நான் தொலைச்சிட்டேன், व्यசனத்தில் இருக்கீங்கண்ணா. வருஷம் மாறினாலும் நீ நகை தொலைக்கிறது மாற்றலை. அன்றைக்கி ஒரு நாள் தொலைஞ்சிச்சில, அது கிடச்சிச்சிடா அந்த தோடு. பெருக்கும்போது அடியில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடியில் கிடந்தது. இப்போ எனக்கு அது பீரோ ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், அதுக்கு மேலே இல்லை. ஆனால் சரி, இங்கே ஏதாவது ட்ராவலில் இருக்கும்போது விழுந்திருக்குமா, இதுக்குள்ளே தான் இன்னும் நல்லா பார்க்கணும், ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு பார்க்கணும். வேகமாக அவசரம் என் வீட்டுக்கு என்ன ஓ இவன் வேறும் சும்மா வந்து ஃபோன் லைட் அடிச்சுக்கிட்டே என்ன கீழே ஒன்றும் இல்லை ராசா, என் பட்டன் கீழே விழுந்துச்சு, எடுக்கிறேன். இவங்க கடைக்கு போன நேரமாக பார்த்தான்னு தேடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னன்ட்டு தான். இன்னொரு நாள் போட்டுட்டு வாஷ் ஸ்டேஷனில் இருந்து அவர் எடுத்துகிட்டு வந்து தரல. ஆமாண்டா, அது ஒரு நாள் நடந்துச்சு. அப்புறம் இப்போ முந்தானேத்து ஒரு வெள்ளை கலர் ஸ்டோனு சாதா தோடு ஒன்று போட்டிருந்தேன் தெரியுமா. அன்றைக்கி நைட்டு அப்படியே படுத்துட்டு, முந்தானேத்தை நினைக்கிறேன், படுத்துட்டு அதான் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனு புதுசாக வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்னு காமிச்சல. அதுக்கே நான் ரொம்ப கவலைப்பட்டேன், 200 ரூபாயில் அந்த தோடு. சரி, நான் தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி பல்லு விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு வந்தேன். மூஞ்சை கழுவிட்டு இப்படி வரும்போது கீழே இப்படி ஒயிட் கலரில் தெரிஞ்சுது. குளிக்கிற பஞ்சு ஏதோ பிஞ்சு கிடக்குது போல இருக்குது, பீயும் இல்லை, பிஞ்சு கிடக்குது போல இருக்கேன்ட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் மணி 10 10:30 வரைக்குமே நாங்கள் போகலை அந்த பாத்ரூமுக்கு. போயிட்டு கண்ணாடியில் போய் எதார்த்தமாக நிற்கிற ஒரு தோடே காணோம். நான் என்ன இவர் என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காரு, எங்கடி ஒத்த காதில் தோடை காணோன்னு இவனும் கேட்கல, எங்கவா இருக்கும். அப்புறம் தான் சிந்திக்கிறேன் பாரு, இங்கே தான். ஓ, நம்ம பாத்ரூமில் ஒரு ஜொலிச்சாரு, அது இவர் தான் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு போகிறேன். அதே இடத்துல அப்படியே கிடக்குது. அப்புறம் அதை எடுத்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். எனக்கு நிற்கவே மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது இந்த தோடு விஷயத்தில் மட்டும். அப்புறம் என்னோட வளையல் தேர் இழுத்தோம் இல்லை, அந்த இன்னைக்கு பார்க்குறேன். இப்போ வண்டியில் போகும்போது ஒரு வளையலுக்கு இன்னொரு வளையல் பூந்துக்கிட்டு இருக்கு. இது இப்படி பூராதாச்சே, ரெண்டும் ஒரே தானே, எப்படின்னு உத்து பார்க்குறேன் அப்படி நசுங்கி இருக்கு. சாதான் கழட்டி வச்சிட்டேன். இப்போ என்ன செட் ஆகுது. चलो लाइक सब्सक्राइब ऑल बटन क्लिक பண்ணிடுங்க. சேப்பே 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. அப்பா இருக்கே செல்லுங்களே, இருக்கேன். ஃபுல் ட்ரெஸ்ஸை பார்க்கணுமா? பாருங்க, ஃபுல் ட்ரெஸ்ஸே இவ்வளோதாங்க. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோடி உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக ஸ்டொமக்கு ப்ராப்ளம், டயட்டு சேஞ்சு பண்ணி பாருங்கள் இஃப் பாசிபிள். அப்படியா? இப்போ எனக்கு கூட தான் 2 டேஸாக வயிற்றை வலிச்சுக்கிட்டே இருக்குது, வயிறு உப்பசமாகவே இருக்குது. ஹஸ்ஸு சொல்கிற மாதிரி உனக்கு கவரிங்க தான் கரெக்டு. அதுதான் ஒத்துக்கலையடா, காயமாகிடுதே. இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோடய மோதிரத்தில் ஒன்று, அது 1 வருஷமாக மறைச்சி வச்சுருக்கேன். மோதிரம் இருக்கும், அது மேலே கோபுரம் மாதிரி ஒன்று இருக்கும். அது இப்படி திருகலாம், இப்படி திருகிற டைப். அது அப்பப்போ நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன், இப்படி திருகுவேன். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் அந்த கோபுரத்தையே காணோம், வெறும் இப்படி ஓட்டையாக இருக்குது. இப்போ அதை அப்படியே வச்சுருக்கிறேன். இவர் என்னைக்கு வெளியூருக்கு போவார்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் போய் அவருக்கே தெரியாமல் அதை மாற்றிட்டு வந்து அப்படியே வச்சிடணும், அதே மாதிரி டிசைனாக பார்த்து. எனக்கு நேற்று தொலைஞ்சது தான் கவலையாக இருக்குது. 1/2 கிராம் விடாது, 1 கிராம் இல்லை 1/2 கிராம் என்ன ஆகல, 12,000 ரூபாய் 1 கிராம், 2,400 ரூபாய் 1 கிராம். இப்போ 1/2 கிராம் 6,200 இல்லையா? அதான் எனக்கு கவலையாக இருக்கு. அது தேட நான் விடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தேடணும். இந்த கதை போன வருஷமே என்கிட்ட சொல்லிட்டேனா? அதுதான் திருட்டு, அப்படியே வச்சே இருக்கிறேன் அது போடாமலேயே. அன்னைக்கு கூட அடகு வைக்கிறதுக்கு காசு பத்தாது, இதையும் சேர்த்து அடகு வைக்கலாம், அது எடுக்கிறாரு. எடுன்னா அந்த கோபுரம் தான் அதில் இல்லையே. அப்புறம் பார்த்துட்டு சண்டை போட மாட்டாங்களா? அப்புறம் என்ன பண்ணுறது? ஹஸ்ஸுக்கிட்ட கேளு, அவர் தான் வேற. நீ இங்கே தான் இருக்கிய இன்னும், நீ உனக்கு தூக்கம் வரலையாடா? சகலைக்கு கேட்குற மாதிரியே பேசுகிறீங்க. கேட்காது, ஃபேன் சவுண்டு வேகமாக இருக்குது. ஓய் ஸ்வீட்டி, ஹாய் கிங் ஆஃப் டைகர், ஹாய். அதான் இப்போ அது தெரியாமல் 2 விஷயம் இருக்குது. இப்போ நான் தேடுன்னு தேடி பார்க்கணும். அது தேடி பார்த்து கிடைக்கலனா தெரியாமல் போய் இதையும் அதையும் மாற்றி கொண்டு வந்து வச்சிடணும். ஆமாம், அதே வலையில் எங்கே உடஞ்சிட போகுதுன்னு, சண்டைக்கு ஏதாவது வரப்போகிறாங்க அப்படின்ட்டு தான் அதை நான் கழட்டி வச்சுட்டேன். அப்புறமா சமாளிச்சுட்டு போகுது, நெளிச்சுக்கலாம், கிளாஸில் போட்டு எதையா கவுத்து சரி பண்ணிக்கலாம். உன்னை என்னென்ன காணாமல் போட்டேன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து நாங்கள் ஃபுல்லாக ராக்கி எடுத்து கொடுத்துட்றோம். ஏய் போட, உனக்கு என்னடா தெரியும் என்னுடைய கவலைலாம் உனக்கு? என் ஹஸ்ஸு வெளியூருக்கு கிளம்பிட்டாலே நான் ஷாப்பிங் பண்ண கிளம்பிடுவேன் தெரியுமா? அவர் வர்றதுக்குள்ளே போய் அப்போ தான் நிதானமாக நின்று பொறுமையாக நமக்கு பிடிச்சவங்க கூட இவங்க வந்துட்டாங்க, அவசரத்துலேயே பிடிக்காத ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே மனவேதனையிலே வருவேன். அன்னைக்கு அந்த நியூ ட்ரெஸ்ஸு காமிச்சல, சத்தியமாக அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே போய் நின்னவொன்னே அப்படியே எடுத்துக்கிட்டேன். நானாக இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் இது இல்லை அது இல்லை இது இன்னும் வேறு செக்ஷனுக்கு டக்குன்னு போயிடுவேன். வேறு இது நல்லாவே இல்லை, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அது இவருக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு கம்மல் ஒன்று காணாமல் போயிட்டு ஒன்று மட்டும் இருக்குது பாரு பாக்ஸில், அது அப்படியே தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அது கொடுத்துடணும். அப்புறம் மூக்குத்தி ஒன்று போட்டு என்னோட துப்பட்டா ஷால் மாட்டி அப்படியே உடச்சிக்கிச்சு தெரியுமா பாப்ஸ்? போன வருஷம் ஞாபகம் இருக்கா? ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி அப்படியே உடச்சிக்கிச்சு. அது அப்படியே என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் கழட்டி வச்சிட்டேன். அதுக்கு தான் அதே மாதிரி போய் வாங்கிட்டு வந்தேன். அது அவங்க பார்த்துட்டு என்னது இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஏன்டி இந்த பிங்க் வந்து ஓரத்தில் தானே வந்துச்சு, இப்போ நான் நடுவில் வருதுண்ணே, லூஸு இதாண்டா இதாண்டா அப்படின்னு சமாளிச்சுட்டேன். அதை இப்போ காணோம், டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன், அந்த டப்பாவே காணோம். ப்ராமிஸா அதை தேடி தேடி எந்த அந்த இதுக்கு மேலே பீரோவில் இடமே கிடையாது. அந்த டப்பாவே கண்ணில் காணோம் காய்ஸ், எங்கே போச்சுன்னே தெரியல. அது அது தனியாக நான் போட்டு வச்சுருந்தேன், அந்த டப்பாவே காணோம். இப்போ கையெல்லாம் வச்சு வச்சு சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று உடச்சிக்கிட்டு இருக்கேன். உண்மைதான், என் கை சும்மாவே இருக்காதுடா, எதையாவது பண்ணி எதையாவது வேலையை பார்த்துருவேன். கோபுரம் டிபியில் இருக்கான் சங்கர் கண்டுபிடிச்சிட்டாரா? கோபுர டிபியில் இருந்தால் அந்த கோபுரம் என்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுறாயா? என்ன அறிவு கொண்டுடா என் செல்லங்கள்லாம். அந்த டப்பாவை விட ஓன் டப்பாவை காட்டா. மூடி டைட்டாக போட்டு இருக்குங்க, திறக்க முடியல. இப்போ தூங்கணும்னு சொல்லிட்டு லைவ்ல உட்காந்துரு நிஷு. ஆமாம், நீ இன்னைக்கு பார்ட்டியில் எடுப்பியாச்சு, நாளைக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு இன்றைக்கே ஞாயிற்றுக்கிழமை ராவு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களே. மெம்பர்ஷிப் வில் ஷோ யூ ஃபேஸா. அப்புறம் வந்து இன்னொரு கம்மல் ஒன்று. ஹாய், நலமா? நலம்ங்க. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து சரப்ரோ, நீங்களா? அந்த டப்பா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், சொல்லவா? என் வாய் தாண்டா ஓட்ட வாய். டப்பா எங்கே இருக்கு, மூடி எங்கே இருக்கு? அந்த தைலத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு நான் தைலத்தை லைவ்ல தேய்ச்சிக்கிட்டே நான் தைலத்தை மிஸ் பண்ணிட்டேன். காணோம் நல்லா அந்த டியூப் தைலம் இப்போ தான்டா நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அன்னைக்கு நான் இதே இடத்துல தான் தேடினா கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு அந்த தைலத்தை கண்டுபிடிச்சேன், 1 மாதத்துக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து தூங்கும்போது அதை ஃபுல்லாக தடவிட்டு தான் படுப்பேன், அப்போ தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். என் மானதை அடமானம் வைக்கக்கூடாதுங்களா? என்னது, மானத்தை கொண்டு போய் அடகு வைக்கணுமா? என்னடா சொல்ல வரேன்? அவங்களுடைய மிகப்பெரிய விசிறி மேடம். வாடா யாசி, என்னடா தூக்கம் வரலையா? மிட் நைட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க? உலா வந்துட்டுருக்கியா நிலாவை சுற்றி? உங்கள் கண்கள் இரண்டு மான் குட்டிகள் துள்ளி விளையாடுகுது. அந்த மான் எப்படா துள்ளி குதிக்கும், அதை எப்படா நம்ம வலை போட்டு பிடிக்கலான்னு இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆனந்தன், வெல்கம். சிப்பி 922 கொடுக்குள் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. எதுக்குடா நிஷு? ஒளியாக நீ இருப்பதால் இருளை பற்றி கவலை எனக்கு இல்லை செல்லம். ஐயோ, நிற்கவே மாட்டேங்குது, வரட்டு இருமல் மாதிரி. நாங்களும் எல்லாம் டாக்டர்கிட்டலாம் காமிச்சிட்டோம், மருந்து ஊற்றிட்டோம். சரி, இன்னைக்கு வர்ற வழியெல்லாம் இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த அது பேர் என்ன, கல்யாண முருக இலை அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அது அப்புறம் வந்து முசுமஸ் இலை, கற்பூரவள்ளி, இந்த கற்பூரவள்ளி இதெல்லாத்தையும் சரி பறிச்சுட்டு வரணும்னு பார்த்தோம். போகும்போது அந்த கல்யாண முருங்கை கண்ணில் பட்டுச்சு, வரும்போது மறந்துட்டோம். வரும்போது சோக காட்சியில் வந்ததுனால எதை வேணாலும் தொலைங்க, ஆனால் உங்களை மட்டும் தொலைச்சிடாதீங்க, நீங்கள் எங்களுக்கு வேணும். சங்கர், நபி, கல்யாண முருங்கை, கரெக்ட், அதே தான்.
ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரொம்ப இருமல் இப்போ கொஞ்சம் ஒரு 10 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தா இருமி லொக்கு 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 லொக்குன்னு. அப்புறம் இது வெத்தலைலாம் வாங்கிட்டு வந்து வாட்டி வச்சோம், அது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ பிரபு, யுவர் வாய்ஸ் தேங்க்யூ. அப்புறம் வந்து ஓகே கைஸ், லைவ் ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? மீண்டும் நாளைக்கு சந்திப்போமா? நாளைக்கு சந்திப்போமா? ரீல்ஸ் பார்த்தீங்களா? அப்லோட் பண்ண வியூஸ் போயிருக்கா பார்க்கலாமா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு பார்க்கலாம். என்ன பரவாயில்ல, ஏதோ ஏதோ போயிருக்கு. என்ன பார்த்துருக்கீங்க? என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? ராஜ் பத்மராஜா பத்மராஜா. ஐயோ, நான் பேட்மராஜன்னு படிக்கிறேன். பரந்தா ஹார்ட், குமார் வந்து ஜெய், பத்மராஜ் வந்து அழகான பாடல், சங்கர் வந்து காத்து காத்து நானும் பூத்து பூத்து போனேன். எங்கடா செல்லம் பூத்து போச்சு? பொன்னி நதி போல நானும் உன்னை பொத்தி பொத்தி எடுக்கட்டுமா? மீசமணி மீச சார், பொத்தி பொத்தி எடுக்க போறீங்களோ? அது என்ன ஸ்பாஞ்சா? தண்ணிக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி அழுத்தி வச்சு எடுத்து புழிகிறதுக்கு. வெயிட்டிங் ஃபார் யுவர் தங்கம். சரிடா என் செல்லமே செல்லமே செல்லமே. அடுத்தது யார்? நம்பு மோனி. நைஸ் காஸ்டியூமு, நைஸ் கலெக்ஷனு அண்டு எடிட்டிங்கு ஃபார் ஈச் ரியாக்ஷன் ரியலி சூப்பரு. எங்கடா நான் ரியாக்ஷனை கொடுத்தேன்? யதார்த்தமாக எடுத்துட்டா, அது பதார்த்தமாக வந்து விழுந்துருச்சு. செல்லுக்குட்டீஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். சரி ஓகே, வாங்க நம்ம கோல்டு மெம்பர்ஷிப். இல்லை, கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. ஜாயின் ஆகலை, வரமாட்டாலும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக இப்போ வருவேன். லைவ் லேட்டாக தான் பாட்டில் வர்ற வரையே போட்டேன். ஓஹோ, இரு, நான் போட்ட கமெண்ட்ஸை போய் டெலிட் பண்ணுறேன். நீ போடவே இல்லை, அந்த இதுக்கு கமெண்ட்ஸே காட்டலை, காமிக்கல செல்லம் உன்னோடது. இருக்குடா, நைஸ் சாங்கு, நைஸ் சாங்கு. பார்த்துட்டேன். இதில் என்ன கமெண்ட்ஸு? உனக்கு அந்த கண்ணு தாண்டி அழகே தலை. தேங்க்ஸ் தலை. சோகத்தில் ஒருத்தி வீடியோ போட்டிருக்கேன், என்னாச்சு ஏதாச்சு ஐயோ அம்மாம்மான்னு ஒருத்தவனும் பதறல. ஒருத்தவன் என்னடானா கண்ணு சூப்பருங்கிறான், இன்னொருத்தவன் என்னடானா சாப்பிட்டியாமான்னு கேட்குறான். சரி, சோகத்தில் இருக்காளே, அது என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும்? ஒரு பதட்டம், ஒரு தவிப்பு. பவிதரன், ஹாய் பவிதரன். செல்லக்குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 கொடைக்கோள் மழை நம்ம யூடியூப்ல மட்டுமே நம்ம சேனல். இப்போ மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, சீக்கிரம் உடனே ஜாயின் பண்ணால் நம்ம இப்போ லைவ் முடிய போகுது. ஐயோ, இந்த அழகு என்ன கொல்லுதா? நான் மனசுக்குள்ளே போட்ட மெசேஜ் நீங்கள் இருக்கீங்க பாருங்களேன். தெளிவு மகராச தெளிவு. அதில் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கேன் என்னடா, அதுக்கப்புறம் கேட்டுட்டேன் செல்லம், அதுக்கப்புறம் கேட்டுட்டேன், பார்த்துட்டேன். நீங்கள் இப்போ உட்காந்துருக்குள்ள நல்லா பரவாயில்ல, படுத்துட்டா இருமல் வந்துடுமா? நீங்கள் சோகத்தில் ஏசு ஃபோட்டோ அதில் நான் கேட்க வேணாம்னு சொல்லிட்டேன் தான் இப்படி போட்டேன். ஏசு ஃபோட்டோவை நான் எங்கடா போட்டேன்? ரீல்ஸ்லையா? அதெல்லாம் நான் ரீல்ஸில் போட்டது இல்லையடா. மோஸ்ட்லி மை கமெண்ட்ஸ் காட்டுறதில்ல, ஸோ லைக் மட்டும்தான் போடுது. ஓகேடா நிஷுக்குட்டி, அது யூடியூப்னு எந்த ஆங்கிளில் பேரை மாற்றிக்கிட்டு வந்தாலும்
ஒன்றை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கவனிக்குது யூடியூப்பு. யூடியூபு நிஷ்தரை இன்னும் நீங்கள் ஸ்பெஷலாக கவனிக்கணும். அவன் போடுற கமெண்ட்ஸ் அதிகமாக என் கண்ணில் படாத அளவுக்கு. ஓகேவா? ம், ஓகே சொல்லிட்டேன். அப்போது நான் கேட்டேன், செக் பண்ணேன். என்ன கேட்டிருப்பேன்? நீ ப்ரெட்டு கேட்டிருப்ப. உங்கள் சிரிப்பு அதுக்கு நான் அடிக்ட். ஐயோயோ, இன்னைக்கு சோகமாக பேசிகிட்டு இருக்கிறேங்க. சிரிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா லைவ் ஒரே சிரிச்சு சிரிச்சு லைவ் ஃபுல்லாக சிரிப்பு தான். என்னோட கமெண்ட்ஸை பாரு, நான் கேட்டேன். சரி, நீ என்ன கேட்டிருப்பேன் எனக்கு தெரியாதா? ம், குக்கு குக்கு. வாவ் கிஷான், நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாரு, ரீஜாயின் சொன்னாதான் பண்ணுவீங்களா? ம், அப்போ உங்கள் மேலே 2 கா கா. ஐயோ, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் பண்ணுவோம். இங்க 2 பேருக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா அதான் இங்கே போய் அப்படியே சில நேரம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப குஷி ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். முடியும்போ செம சிரிப்பு தான். தூரமாலாம் இருந்தா ஒரு பெஞ்சுக்கு ஒரு பெஞ்ச் நாங்கள் தள்ளி தள்ளி உட்காந்துன்னு வச்சோம். உடனே அங்கேருந்து என்னங்க ஒன்று வீசுவாங்க, ஒரே சிரிப்பாக இருக்கும். உடனே செம்ம, எல்லாம் மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் சோகம் இருக்கும், எனக்கும் சோகம் இருக்கு. ஆனால் என்னோட சோகத்தை மறந்து நீதான். மறக்கிற மறந்தே நான் தானா? என்னை மட்டும்தான் அப்பப்போ கட் பண்ணி விடுறது ஒய்டி. ஏய், உன்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்லடா, ஒன்றும் நிறைய காமிக்குது, ஏதோ ஒன்று தான் காமிக்காது. விஐபி இல்லையா? ஒய்டி ஒரு வாரமாக வச்சு செஞ்சுட்டு இப்போ அவரா ஒரு வாரமாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாகவே இஷ்யூ நல்லா வச்சு செய்யுது. மண்டையில் உள்ள கொண்டைய மறந்துட்டேனே. நீ எதுக்கு சோகமாக இருக்கிற அப்படின்னா அது ஃபேமிலி இதுடா, என்னோட சொல்ல முடியல லைவில். உனது பார்வை எனக்கு ஒரு ஏய், நீ இன்னும் தூங்கலையா? என்னோட உங்கள் பேர் வந்து பிரபு. சரி, இதை மறக்காத செல்லும். ஆனால் அடிக்கடி கமெண்ட்ஸ் பண்ணால் தான் மறக்காமல் இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வியூஸ் கம்மியாக இருக்குது, அதனால கமெண்ட்ஸ் எண்ணி பார்க்குறோம். அதனால சிலதுலாம் இது மாதிரி நீங்கள் ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணான்னு தெரியும். சில நேரம் வேகமாக போகும்போது நம்ம அடிக்கடி நிறைய பேர் சொல்லி கூப்பிட்றதுனால மறந்துடும். பாப்ஸு பழம் விடும்போது சூப்பராக இருக்கும். ஆமாம் பாப்ஸு, ஆமாம். என்ன இன்னைக்கு தேவதை அழகாக இருக்குது. குளிக்கல, அதனால தான் அழகாக இருக்குது. குளிச்சாதான் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறேங்கிறீங்களே. மனசு சரியில்லாமம்மா, தான் தூக்கம் வரல. ஏண்டா பாத்தியா, நான் இங்கே ரொம்ப ஃபீலாக இருக்கும்போது உனக்கு வந்து அங்கே தூக்கம் வரல பாரு. காரணம் என்ன தெரியுமா? அவன் மனசு என்கிட்ட இருக்கு, என் மனசு அவன்கிட்ட இருக்கு. செல்லம், அந்த ரீலில் கேட்டேன் எதுக்கு சோகமாக இருக்கு. நான் பார்த்தேன் அது வந்து ரீலில் என்னால் சொல்ல முடியல. ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அக்கா நலமாக இருக்கீங்களா? ஊசியிலிருந்து பாண்டியன். ஊசி அப்படி ஒரு ஊர் இருக்கா? கொல்லிமலையா? கொண்டை ஊசி, வளைவுகள், நெளிவுகள், 6 கொண்டை வலை ஊசி, 7வது கொண்டை வலை ஊசி. ஊசி அந்த ஊசியா? ஓய், கொல்லிமலையா நீ? அப்பா, ஒருத்தனுக்கு மருந்து வைக்கணும்டா, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா கூட. ரொம்ப லைவ்ல துள்ளிக்கிட்டு இருக்கான்டா அவன். அவனோட டிபி வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். டிபி வந்து கலர்ஃபுல்லா இருக்கும்டா. அவன் ஒன்றும் நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறான்டா மச்சான். ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? கொல்லிமலையில மந்திரவாதி இருந்தா கொஞ்சம் சொல்லு. குளிக்காம இருந்தாலும் தேவதை தானே சொல்லும். அது சரி.
எல்லா லைவ்லையும் இருக்கிற என்னவோ தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நேற்று மறக்க வேண்டாமா? வேண்டாம். ஞாபகப்படுத்தாத. இது எல்லா லைவ்லயும் இருக்கிற என்னையவே தெரியலன்னு சொல்லிட்டேன். ஓ அதுவா? ஓகே ஓகே ஓகே, நான் வேற நினச்சிக்கிட்டேன். ஐயோ யாருக்கு மருந்து வைக்க போறான்னு அதான் க்ளூ கொடுத்துட்டேனே. கலர்ஃபுல் டிபி. நம்ம லைன்ல யாருக்கு கலர்ஃபுல் டிபி இருக்கு? சாரி, லோக்கல் கிடையாது. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஓடுறது எந்த டாப்பிக்கு ஹைலைட்டில் தெரியலடா. நான் 2 ஹைலைட்டு கொடுத்துருக்கேன். அதில் நல்லா இருந்தால் அப்லோட் பண்ணுவேன், நல்லா இல்லைன்னா விட்டுருவேன். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம கோல்டு மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். ஓகே, குட் நைட் பாப்ஸு, குட் நைட் சரோகுட்டி, குட் நைட் மோனிமா, குட் நைட் தலை, குட் நைட் சங்கர், குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். என்ன இன்னைக்கு கழுத்தில் செயினை காணலை. என்னத்தான் மோனியோட கமெண்ட்ஸை காணோம். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. மோனி குட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லுமே. கமெண்ட்ஸ் பண்ணுடா, கமெண்ட்ஸ் பண்ணு. ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. குட் நைட் செல்ல குட்டீஸ், குட் நைட். சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல். ஓகே, எனக்கு குட் நைட் சொல்ல மாட்டேன். ஐயோ பாத்திக்கிச்சு பெண்ணே, நெஞ்சோ சிக்கிக்கிச்சு பெண்ணே, முல்லை முல்லால் எடுப்போம்பா, நெருப்பால் அணைப்போம்பா, நெஞ்சோட வாழ்கின்ற காதல் கீழ் வாழ்க. ஐயோ 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 ஐயோ. குட் நைட். ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக என் தெய்வமே, கண்டிப்பாக. சரி, எல்லாரும் நிம்மதியாக படுத்துவோங்க. நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். வா எடுப்போம். நானே சொல்லுகிறேன் குட் நைட் நிஷு. ஓகே. தேங்க்யூ ஜோஷ். சரி, ரொம்ப லேட் ஆகுது, தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம்.